கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? மரணத்தாலும் பிரிக்க முடியவில்லை. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நிந்தை, அவமானம், பாடு, உபத்திரம், வறுமை, வியாதி, அடிபட்டு இருக்கிறாங்க, ஜெயிலில் போட்டிருக்காங்க. சிலுவை பாடு, கல் எறிதல், ஈட்டியால் குத்தி, வாளால் அறுத்து, பாழடைஞ்ச கிணற்றிலே தள்ளப்பட்டு, அங்கே அவர்கள் பசி, பட்டினி, கண்ணீர், கவலை, துணி இல்லாமல் எத்தனையோ அவமானப்படுத்தியும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியல. தீயில சுட்டெரிக்கப்பட்டார்கள், அப்போவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியலை. துப்பாக்கியால் சுட்டார்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியவில்லை. எத்தனையோ கிறிஸ்தவர்கள், தீர்க்கதரிசிகள், ஏன் இயேசுவின் சீசர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். ஈட்டியாலும் வாளால் அறுத்து, சிலுவையில் பெருக்கல் குறியில தலைகீழாக ஈட்டியால் குத்தி, கல்லெறிந்து கொண்டு எல்லாம் செய்தும் சாவு வந்தாலும் அவர்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாராலும் பிரிக்க முடியலை. இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறவர்களை நிறைய பேர் அவங்க குடும்பத்தாலே விஷ வச்சு சாவடிக்கிறாங்க, நெருப்பில் சுட்டு எரிச்சிருக்கிறாங்க. துணி இல்லாமல், ஆடை இல்லாமல் அவங்கள அவமானப்படுத்தி பட்டினியாக போட்டு ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சு, நீ ஆண்டவரை மறுதலி, ஆண்டவரை விட்டு போ, ஆண்டவரை விட்டுரு, கிறிஸ்துவை விட்டுருன்னு சொல்லியும் அவங்க கிறிஸ்துவை விடாமல் பற்றி கொண்டு எத்தனையோ பேர் இறக்கிறார்கள். எத்தனையோ பேர் சாத ஐயான்னு ஒருத்தர், அவர் இன்றைக்கு சாட்சியாக அவர் பேசப்படுகிறார். அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர். இப்பொழுது ஒரு ஊழியரையும் அவர் பிள்ளைகளையும் வேனில் வச்சு எரித்தாங்க. அதுக்கு பிறகு இப்பொழுது ஒரு சமீபத்தில் ஒரு வாலிப பையனை சுட்டு துப்பாக்கியால் சுட்டாங்க. இப்படி நிறைய பார்க்குறோம் இல்லையா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. உண்மையாலுமே கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. தேவன் அவர்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். இவங்களும் தேவனுக்காக எல்லாவற்றையும் பாடுகளை அனுபவிக்கவும் தயாராக இருக்கிறார்கள். தேவனை விட்டு பிரியாமல் அவரோடு நெருங்கி வாழ்ந்து மரித்தாலும் பரவாயில்லை என்று இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ.